அசோக மரத்தினுடைய பட்டை இருக்கிறது, அந்த பட்டைக்கு கர்ப்பப்பையை பாதுகாக்கிற, கர்ப்பப்பையை வலுவூட்டுகிற ஆற்றல் இருக்கிறது. அசோகம் என்பது சரக்கா இண்டிகா அல்லது சரக்கா அசோகா என்கின்ற ஒரு மரம். வெள்ளை பட்டுக்கொண்டே இருந்தால் அவள் உடல் இளைத்து ஹீமோகுளோபின் குறைந்து தளர்ச்சியுற்று தான் வெம்பி போவாள். அந்த வெம்புதலை அகற்றுகிற ஆற்றல் இந்த செம்பருத்தி பூவுக்கு இருக்கிறது. ஏன்னா செம்பருத்தி பூவில் நிறைய தாமிரச்சத்தும் இரும்பு சத்தும் அடங்கியது செம்பருத்தி பூ. நாவல்பட்டை, அத்திப்பட்டை, ஒதியம்பட்டை, அசோகப்பட்டை, லோத்ராப்பட்டை, இந்த மரத்தினுடைய பட்டைகள் எல்லாம் செந்நிறம் வாய்ந்தவைகள். அவைகளுக்கு கர்ப்பப்பையை காப்பாற்றுகிற ஆற்றல் உண்டு. சரியான நிறுவனங்களில் இருந்து பெற்று அதை கலந்து அதிலிருந்து உருவாக்கியது தான் கைன் என்று. கைன்னா பெண், பெண்ணை பாதுகாக்கிற, பெண்ணுக்கு காவலாக இருக்கிற, பெண்ணுடைய ஆரோக்கியத்தை பேணுகிற ஒரு சிரம். சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். காஸ்மா ஹெல்த் அலை ஊடகத்தின் மூலமாக உலகெங்கும் வாழ்கிற தமிழ் கூறும் மக்களுக்கு பல நற்செய்திகளை வழங்க முடிவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் எப்படி ஆண்கள் இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் என்ற 2 சங்கடங்களுக்கு ஆளாகிறார்களோ, அதுபோல பெண்களும் அந்த இனப்பெருக்க அவயவங்கள் தொடர்பான பல அவதிகளுக்கு ஆளாகிறார்கள். மாதவிடாய் சமயத்தில் கடுமையான வயிற்று வலி 1, 2 மாதவிடாய்க்கு முன்னோ பின்னோ வெள்ளைப்படுதல், சிலருக்கு தொடர்ச்சியாக வெள்ளைப்படுதல், இன்னும் சிலருக்கு கர்ப்பப்பையில் வீக்கம், கர்ப்பப்பையில் எண்டோமெட்ரியாசிஸ் என்று கர்ப்பப்பையின் உள் அடுக்கில் படலத்தில் வீக்கம், அந்த கர்ப்பப்பையில் வீக்கத்தோடு கூட என்டையர் கர்ப்பப்பை வீங்கி இருக்கிறது என்று சொல்லுவது ஃபேட்டி, அதை பல்கி யூட்ரஸ்ன்னு சொல்லுவார்கள். ஆக கர்ப்பப்பையிலே இருக்கிற பல பிரச்சனைகளினாலே குழந்தை தரிக்கவில்லை, கருமுட்டினுடைய வளர்ச்சி சரியாக இல்லை, இப்படி பல பிரச்சனைகளுக்கு பெண்கள் ஆளாகிறார்கள். பலருக்கு அலுவலக வேலை முடுக்கல் காரணமாக, அலுவலக வேலை பரபரப்பு காரணமாக, டென்ஷன், ஆன்சைட்டி, ஒரிஸ், இந்த காரணங்களினாலே மாதவிடாயில் உதிரப்போக்கு அதிகமாக போதல், அதி உதிரப்போக்கு, அந்த மெனோரீஜியா என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார். இந்த வெள்ளைப்படுதல், தொடர்ந்து வெள்ளைப்படுதல், பிசு பிசு என்று வெள்ளைப்படுதல், நீர் போன்று வெள்ளைப்படுதல், அந்த லியூக்கோரியா என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார். இப்படி பல சங்கடங்களுக்கு பெண்கள் ஆளாகிறார்கள். அவர்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மூலிகைகள் இருக்கின்றன, அவைகளை எப்படி கையாண்டால் அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற மருந்துகளுக்கு அது துணையாக இருக்கும். ஒரு நல்ல கைனகாலஜிஸ்டை கன்சல்ட் பண்ணி அவர் என்ன பிணி என்பதை கண்டுபிடிப்பதற்கு வேண்டிய படப்பிடிப்புகளை எல்லாம் பின்பற்றி அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் தான் கோஆபரேட் பண்ணி தனக்கு என்ன பிணி என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனோ தானோ என்று ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. கருத்தரிக்கவில்லை, பல பெண்கள் நம்முடைய மருத்துவமனையிலே கருத்தரிக்கவில்லை, ஆண்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் சரியாக இருக்கிறது, பெண்ணுக்கு மாதவிடாய் சரியாக வரவில்லை, இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி, ஃபைப்ராய்டு யூட்டிரஸ், இப்படி பல பிணிகளினாலே அவதி விடுபவர்கள் நம்முடைய மருத்துவமனையிலே மருத்துவம் பார்த்து கொள்ளுகிறார்கள். அந்த மருத்துவம் நான் தயாரித்து தருகிற மருந்துகளாக இருந்தாலும் இந்த மருந்துகள் எல்லாம் சித்தர்கள் சொன்னவைகள். சித்தர்கள் எந்த அறிகுறிக்கு எது என்று சொன்னார்களோ அந்த அறிகுறிக்குரிய மருந்தை அந்த மூலிகையிலிருந்து தயாரித்து தருகிறோம், அவ்வளவுதான். பாரில் அசோகப்பட்டை பாலதனில் கூட்டி, பாரில் அசோகப்பட்டை பாலதனில் கூட்டி, கோரி குடி நீராய் கொண்டக்கால் நேரிழையே, கோரி கொண்டக்கால் நேரிழையே, வாதப்பெரும் பாடும் வன்சீத பெதியதும் காத வழி ஓடும் காட் தெரேன்னு சொல்றார்.
இப்போ நமக்கு நம்முடைய புராணங்களிலே ஒன்றை பார்க்கிறோம். சீதை ராவணனாலே சிறைபிடிக்கப்பட்டு இலங்கையில் ஒரு வனத்தில் வைக்கப்பட்டிருந்தாள். கணவனை பிரிந்து சீதையானவள் கணவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு இலங்கையிலே சிறைபிடித்து வைக்கப்பட்டிருந்த இடம் எங்க? அசோகவனம். சோகம் இப்போ சுத்தம் அசுத்தம், தைரியம் அதைரியம் என்பதை போல சோகம் அசோகம். சோகத்தை அகற்றுவதற்கு அசோகம்னு பேர். அந்த அசோக மரங்கள் நிறைந்திருக்கிற காட்டிலே அவள் இருந்தாள். ஏன்னா இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அசோக மரத்தினுடைய பட்டை இருக்கிறது, அந்த பட்டைக்கு கர்ப்பப்பையை பாதுகாக்கிற, கர்ப்பப்பையை வலுவூட்டுகிற ஆற்றல் இருக்கிறது. அசோகம் என்பது சரக்கா இண்டிகா அல்லது சரக்கா அசோகா என்கின்ற ஒரு மரம். அது மிகவும் குறைந்து போய்விட்டது எண்ணிக்கையில். இந்த பட்டையை உரித்து மருந்து செய்து அந்த மரங்கள் பட்டு அழிந்து போய்விட்டன. அசோகம்னா இப்போ இந்த வீதியினுடைய ஓரத்தில் அழகுக்காக நீளமாக நிற்கிற ஒரு மரம் இருக்கிறது பாருங்கள், நெட்டிலிங்க மரம். அதை அசோக மரம் என்று சொல்லுவார்கள். அதனுடைய பட்டை எடுத்து இந்த அசோக மர பட்டை என்று அடல்ட்ரேஷன் செய்கிறார்கள். அதனால் இதெல்லாம் தவிர்க்க முடியாமல் இருக்கிறது. அதை மருத்துவம் அறிந்தவர்கள் அந்த அந்த பூவை பார்த்தாங்கன்னா அது என்ன மரம் கண்டுபிடிச்சிருவார்கள். இந்த மாமரம் போல் கிளைத்து இருக்கும், பூ கொத்து கொத்தாக சிவப்பு நிறத்தில் பூ இருக்கும். அதனுடைய பட்டை தான் உண்மையான அசோகப்பட்டை. அந்த அசோகப்பட்டையில் இருந்து பாலோடு சேர்த்து கஷாயமிட்டு அந்த அந்த எக்ஸ்ட்ராக்ட், அந்த கஷாயமிட்டு எடுத்த அந்த டிகாக்ஷன் இருக்கிறது, அதை கொடுத்தால் எவ்வளவு கடினமான உதிரப்போக்கும் கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும் சித்தர்கள் சொல்லுகிறார். அதுபோல வெள்ளைப்படுதல் என்று வந்துவிட்டால் இந்த வெள்ளைப்படுதலுக்கு என்று பல மருந்துகளை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். முக்கியமாக ஒரு மலர், இந்த செம்பரத்தை பூ என்று உங்களுக்கு தெரியும். இந்த செம்பரத்தையில் ஒற்றை அடுக்கு உடைய சிவப்பு நிற பூ தான் உண்மையான செம்பரத்தை. அதுக்கு பேர் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் என்று ஆங்கில பெயர். அந்த செம்பரத்தைக்கு தான் இந்த சித்தர்கள் சொல்லியிருக்கிற பண்பு உண்டு. செம்பரத்தை மேக வெட்டை தீரா பிரம்மியமும், செம்பரத்தை மேக வெட்டை தீரா பிரம்மியமும், வெம்பரத்தை வெள்ளை வழுவழுப்பும் வெம்பும், பெரும்பாடு இரத்த பித்த பேதமும் அகற்றும் கரும்பாம் ஒரு மயிலே காண் என்று ஒரு பாடலில் சொல்வார். கரும்பை போல இனிக்கின்ற மொழிக்கு சொந்தக்காரியாக இருப்பவளே, நான் சொல்லுவதை நீ கண்டுகொள்வாயாக. கரும்பாம் ஒரு மயிலே காண். மயில் போன்ற சாயலும் கரும்பு போன்ற இனிய சொல்லுக்கும் சொந்தக்காரியாக இருக்கிற நீ நான் சொல்லுவதை அறிந்து கொள். செம்பரத்தை இருக்கிறது, இந்த செம்பரத்தை மலருக்கு ஒரு சக்தி இருக்கிறது. செம்பரத்தை மேக வெட்டை, மேக நோயினாலே வெள்ளைப்படுதலுங்கிற வெட்டை நோய் வருவது. செம்பரத்தை மேக வெட்டை தீரா பிரம்மியமும், சர்க்கரை நோய்க்கு செம்பரத்தை அவ்வளவு சிறந்த மருந்து. செம்பரத்தை மலர் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் உள்ளது. தேரையர் சொல்கிறார், செம்பரத்தை மேக வெட்டை தீரா பிரம்மியமும், வெம்பரத்தை வெள்ளை வழுவழுப்பும் வெம்பும். வெள்ளை வழுவழுப்பு என்று சொல்லுகிற லிக்கோரியா வெள்ளைப்படுதல், அது வெம்பி போய்விடும். வெள்ளை பட்டுக்கொண்டே இருந்தால் அவள் உடல் இளைத்து ஹீமோகுளோபின் குறைந்து தளர்ச்சியுற்று தான் வெம்பி போவாள். அந்த வெம்புதலை அகற்றுகிற ஆற்றல் இந்த செம்பரத்தை பூவுக்கு இருக்கிறது. ஏன்னா செம்பரத்தை பூவில் நிறைய தாமிரச்சத்தும் இரும்பு சத்தும் அடங்கியது செம்பரத்தை பூ. ஆகையினால செம்பரத்தை மேக வெட்டை தீரா பிரம்மியமும், வெம்பரத்தை வெள்ளை வழுவழுப்பும் வெம்பும், பெரும்பாடு அதி உதிரப்போக்கு. இப்போ எப்படி அங்கே பெரும்பாடு பாதம் அதிகமாக வருவதனாலே வருகிற பெரும்பாட்டை போக்குவது அசோகப்பட்டைன்னு சொன்னாரோ, அதுபோல் வெள்ளைப்படுதலையும் பெரும்பாட்டையும் அகற்றுகிற ஆற்றல் செம்பரத்தை பூவுக்கு இருக்கிறது. இந்த செம்பரத்தை பூவை எப்படியெல்லாம் கையாளலாம். இப்போது நம்ம வீட்டில் ஒரு செம்பரத்தை பூ செடி இருந்ததுன்னா அது ஒரு நாளைக்கு 10-20 பூ பூக்கும். இந்த பூவை கொண்டு வந்து நாம் இறைவனுக்கு வழிபடுகிற போது இறைவனுக்கு சாற்றி மகிழ்வோம். நல்லது. முதல் நாள் இறைவனுக்கு சாற்றி விடுங்கள். அடுத்த நாள் அந்த மலரை எடுத்து காம்பை அகற்றிவிட்டு அதை ஒரு மின்விசிறிக்கு அடியிலோ அல்லது திறந்த வெளியில் வெளிச்சம் இருக்கிற இடத்துல அந்த மலரை போட்டு விடுங்கள். ஒரு பேப்பர் வச்சு அது மேலே போட்டுருங்க. அது அழுகாது, அதான் முக்கியம். அது அழுகி போகாது, அது அப்படியே உலரும். அப்படி உலரட்டும் என்று உலர விட்டு எவ்வளவு மலர் சேகரிக்க முடியும். ஒரு நாளைக்கு 10 பூன்னா ஒரு மாதத்துக்கு பாருங்கள் ஒரு 300 பூவினுடைய சேகரிப்பு உங்களுக்கு கிடைச்சி விடுது.
20 பூ போட்டிங்கன்னா 600 பூவினுடைய உலர்ந்த மலர்கள் கிடைத்து விடுகின்றன. அவைகளை எடுத்து பிறகு ஒரு நாளைக்கு நன்றாக வெயிலே உலர்த்தி அதை அரைத்து சூரணம்னா ஜல்லடையில் சலித்து எடுத்துகிட்டு அதுக்கு பேர் சூரணம். அந்த சூரணமாக எடுத்து வைத்துக்கொண்டு டீ காஃபிக்கு பதிலாக இதில் ஒரு தேக்கரண்டி வெந்நீரில் போட்டு இனிப்பு நோய் இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் இனிப்பு சேர்த்து அதை பருகி வந்தால் வெள்ளைப்படுதலை சரி செய்யும். பிளட் ப்ரெஷரை, இரத்த பித்தம், பிளட் ப்ரெஷரை சரி செய்யும். செம்பரத்தை பூ, இந்த ஒற்றை அடுக்குடைய சிவப்பு நிறப்பு 5 இதழ்கள் மட்டும் இருக்கும். இந்த செம்பரத்தை பூ உங்களுக்கு நிறைய கிடைக்குமானால் நீங்கள் செம்பருத்தி பூவிலே ஒரு சர்பத்து அல்லது ஒரு செம்பருத்தி பூவிலே ஒரு தேனோடு சேர்ந்து ஒரு பாகு செய்யலாம். அது எப்படின்னா 250 மலர் செம்பருத்தி பூ, அந்த 250 மலருடைய இதழ்களை மட்டும் பறித்து சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு எலுமிச்சம்பழம் சாறு, 50 எலுமிச்சம்பழத்துடைய சாறு, இந்த சாறு எடுத்து இந்த சாறில் இந்த செம்பருத்தியினுடைய இதழ்களை போட்டு நன்றாக கலக்கி ஒரு பீங்கான் பாத்திரத்திலே வைத்து செய்வது நல்லது. ஒரு பீங்கான் பாத்திரத்திலே அந்த வடிகட்டிய எலுமிச்சம்பழ சாறு, அந்த எலுமிச்சம்பழ சாறிலே செம்பருத்தி பூவினுடைய இதழ்கள், அவைகளை போட்டு நன்றாக கலக்கிவிட்டு அதை மூடி ஒரு நாள் வைத்திருங்கள். அந்த இதழெல்லாம், அந்த செம்பருத்தி பூ இதழ்கள் எல்லாம் அந்த எலுமிச்சம்பழ சாறுக்குள்ளே ஏறத்தாழ மயமாக கரைகிற நிலைக்கு வந்துவிடும். அதை நன்றாக கலக்கிவிட்டு அதை அடுப்பிலே ஒரு கெட்டியான வானலை ஏற்றி அந்த அடுப்பில் இதை கொட்டி அந்த எலுமிச்சம்பழம் சாறு ப்ளஸ் செம்பருத்தி பூ இதழ் இருக்குது இல்லையா, அதை அப்படியே நன்றாக காய்ச்சுங்கள். அதை காய்ச்சுகிற போது சிறு தீயாக காய்ச்சுங்கள். அது தளதளவென்று அது கொஞ்சம் பதம் பார்த்து எடுக்க வேண்டும். அது பழக்கத்தில் வரும், இல்லைன்னா அதில் பூஞ்சை வைத்து விடும். அது தளதளவென்று அது நன்றாக எருகி வருகிற பக்குவத்தில் அதை அடுப்பை நிறுத்திவிட்டு அதனோடு தேனை சேர்த்து நன்றாக கிளறி தேனை சேர்த்து விட்டு அடுப்பில் வைத்து காய்ச்ச வேண்டியதில்லை. தேனை சேர்த்து நன்றாக கலக்கி விட்டு சூரிய வெளியில், இது வெயில் நாளில் தான் செய்யணும், அது சூரிய ஒளியில் காலை முதல் மாலை வரையில் அதை சூரிய ஒளியிலே வைத்து கிளறி விட்டு கொண்டே இருங்கள். அது நன்றாக இறுகி வரும். அப்படி வருகிற பக்குவத்தில் எடுத்து ஒரு குப்பியில் அடைத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரு தேக்கரண்டியோ அல்லது மேசைக்கரண்டி அளவோ காலை மதியம் இரவு 3 வேளை உணவுக்கு முன் எடுத்துக்கொண்டு வந்தால் கருப்பைக்கு அவ்வளவு வலுவூட்டுகிற ஒரு ஆரோக்கியமான சத்து அடங்கிய ஒரு தயாரிப்பாக இது இருக்கும். இது நீங்கள் பயன்படுத்தலாம். இதுபோல் நிறைய தயாரிப்புகளையும் மூலிகைகளையும் சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சோம்பு இருக்குது பாருங்கள், நம்ம பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் இல்லை, அது ஒரு மிகச்சிறந்த கர்ப்பப்பைக்கும் அல்குலுக்கும் ஆரோக்கியத்தை தருகிற ஒரு அற்புதமான ஒரு மருந்து. அது மாதிரி ஒரு பிசுன்னு இருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, கருவேலம் பிசுனுக்கு எப்படி விந்துவை நேர்த்தி செய்கிற தன்மை இருக்கிறதோ, பாதாம் பிசுனுக்கு எப்படி விந்துவை கெட்டிப்படுத்துகிற தன்மை இருக்கிறதோ, அதுபோல் ஒரு பிசுன்னு இருக்கிறது. அந்த பிசுனுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது என்று தேரையர் இந்த பாடலை கேட்டாலே நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். அவ்வளவு அற்புதமாக ஒரு பாடலை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பெரும் பாடெங்கே, பேயிரத்த பேதி எங்கே, பெரும் பாடெங்கே, பேயிரத்த பேதி எங்கே, மிக்குற்றுறும் பாழாம் வெள்ளை எங்கே, சாற்றாய் கரும்பாம்பின் நாதநெறி யாசங்குள் நாங்காய், நாதநெறி யாசங்குள் நங்காய் வனத்தில் உரை சூதநெறி யாசம் என சொல் என்று ஒரு பாடலை சொல்வார். மிக அற்புதமான ஒரு வெண்பா. கேட்கிறார், இதெல்லாம் எங்கடா இருக்கு, இதெல்லாம் எப்படிடா வரும் என்று கேட்கிறார். பேதி எங்கே, பெரும்பாடு எங்கே, பெரும்பாடு என்று சொல்லுகிற அதி உதிரப்போக்கு எங்கே இருக்குது, அது ஓடி போயிடும். பெரும்பாடு எங்கே, பேயிரத்த பேதி எங்கே, கட்டுப்பாடு இல்லாமல் உதிரம் கலந்து போகிற பேதி எங்கே, அதில் எங்கே இருக்கும். பெரும்பாடெங்கே, பேயிரத்த பேதி எங்கே, மிக்குற்றுறும் பாழாம் வெள்ளை எங்கே, அது மிக்குற்று நம்மை பாழ் செய்கிற வெள்ளைப்படுதல், உடல் சோம்பி போதல், உடல் இளைத்து போதல், குருதி குன்றி போதல், இப்படி பல
குருதி இழப்புக்கு காரணமாக இருக்கிற குருதி போவதற்கு சமம் வெள்ளை போதல். அப்போ மிக்கு துரும்பாழாம் வெள்ளை எங்கே, இதெல்லாம் எங்க இருக்கும்? யாருக்கு சொல்றார்? சாற்றாய் கரும்பாம்பின் நாதநிரியாசங்குள் நங்காய் வனத்தில் உரை சூதநிரியாசம் எனச் சொல். சூதம்னா மாமரம், சூதப்பழம்னா மாம்பழம், சூதக்கனி. சூதம் என்பது மாமரத்துக்கு ஒரு பெயர். நிரியாசம் என்பது பிசின், மரத்திலே இருந்து கசிகிற பொழுது அதனை சூத நிரியாசம். இந்த சூத நிரியாசம் வனத்தில் உரைகிற, வனத்தில் இருக்கிற மாமரத்தினுடைய பிசின் இருக்கிறது. அந்த பிசினுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது தெரியுமா? கரும்பாம்பின் நாத நிரியாசங்குள் நங்காய், கரும்பாம்பினுடைய விஷத்துக்கு சமமான பார்வைக்கு சொந்தக்காரியாக இருக்கிற உனக்கு நான் ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். பெரும்பாடையும் வெள்ளைப்போக்கையும் ஓட்டி துரத்தி குணமாக்குற ஆற்றல் மாம் பிசினுக்கு இருக்கிறது. இல்லை மருந்து சாப்பிட வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன். மருத்துவரிடத்தில் செல்லுங்கள், மருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் அந்த மருந்துக்கும் துணை சேர்க்கிற வல்லமை எதற்கு இருக்கிறது? இப்படி சித்தர்கள் சொல்லி இருக்கிற மூலிகைகளுக்கு இருக்கிறது. அந்த மூலிகையிலே ஒன்று, இப்போ நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, பல மூலிகைகளை சொன்னேன். அசோகப்பட்டையை சொன்னேன், சோம்பு என்கின்ற மூலிகையை சொன்னேன், செம்பருத்தை பூவை சொன்னேன், மாம் பிசினை சொன்னேன். இப்படி பல மூலிகைகளை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த மூலிகைகளுடைய பலனையெல்லாம் ஒரு சேர பெறுவதற்கு என்று நான் ஒரு தயாரிப்பை, ஒரு லைசன்ஸ் பெற்று சித்த மருத்துவத்திலே அன்பு ஃபார்மாவிலே உரிமம் பெற்று ஒன்றை உருவாக்கினேன். இதை உங்களால் தயாரிக்க முடியும் என்றால் நான் சொன்னதையெல்லாம் தயாரித்து சாப்பிடுங்கள். அதிலே நாவல்பட்டை, அத்திப்பட்டை, உதிரப்பட்டை, உதிரப்பட்டை ஒதிய மரம்னு ஒரு மரம் இருக்கிறது, ஒதிய மரத்தினுடைய பட்டை, நாவல்பட்டை, அத்திப்பட்டை, ஒதியம்பட்டை, அசோகப்பட்டை, லோத்ராப்பட்டை, இந்த மரத்தினுடைய பட்டைகள் எல்லாம் செந்நிறம் வாய்ந்தவைகள். அவைகளுக்கு கர்ப்பப்பையை காப்பாற்றுகிற ஆற்றல் உண்டு. அத்திப்பட்டை, நாவல்பட்டை, ஒதியம்பட்டை, சோம்பு, செம்பருத்தை பூ இவைகளை சேர்த்து காய்ச்சி அதில் இருந்து கஷாயம் இறக்கி அதனோடு கூட 2 பொருள்களை மற்றும் எக்ஸ்ட்ராக்டாக வாங்கி கொள்ளுகிறேன். ஏன்னா அது சிஓஏவோட சர்டிஃபிகேட் ஆஃப் அனாலிசிஸோட அசோக மரத்தினுடைய பட்டையும் லோதரா பட்டையினுடைய எக்ஸ்ட்ராக்டை அப்படி எக்ஸ்ட்ராக்டாக சரியான நிறுவனங்களில் இருந்து பெற்று அதை கலந்து அதிலிருந்து உருவாக்கியது தான் கைன் என்று. கைன்னா பெண், பெண்ணை பாதுகாக்கிற, பெண்ணுக்கு காவலாக இருக்கிற, பெண்ணுடைய ஆரோக்கியத்தை பேணுகிற ஒரு சிரம் கைன் என்று ஒரு டானிக்கை தயார் பண்ணேன். இந்த கைன் கர்ப்பப்பையை ஆரோக்கியப்படுத்தி வளப்படுத்தி கர்ப்பப்பை தொடர்பாக வருகிற பிணிகளுக்கெல்லாம் நன்மருந்தாக இருக்கும் என்று சித்தர்கள் சொன்ன மூலிகைகளை உள்ளடக்கியது. எந்த விதமான உபாதைகள் இருந்தாலும் இதை பயன்படுத்தி அதில் இருந்து நலம் பெறலாம். அதில் நீங்கள் ஐயப்பட வேண்டியதில்லை. மிகச்சிறந்த மூலிகைகளுடைய படைப்பு. இதில் எந்த ரசாயனமும் கிடையாது. எந்த மருந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தாலும் சாப்பிடலாம். நான் எப்படி இருந்தாலும் நீங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசித்து அதற்குரிய துணை மருந்துகளோடு எடுத்துக்கொண்டால் முழு பலனையும் பெற்று மகளிருடைய ஆரோக்கியத்தை காக்க முடியும். நன்றி, வணக்கம்.